நடிகர் விஜயகுமாரோடைய மகள் தான் வனிதா. இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த்ராஜ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேனை இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருக்கும் நடுவுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2012ல 2 பேரும் டிவோர்ஸ் ஆகி செப்பரேட் ஆயிட்டாங்க. ஆனா குழந்தைய கோர்ட் லா படி 1 மாசம் இவங்களும் 1 மாசம் அவங்களும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருந்த அக்ரிமெண்ட். கோர்ட் லா படி லாஸ்ட் மந்த் வனிதாவோட கோட்டா, அதனால குழந்தைய அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களோட டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட குழந்தைய ரிட்டர்ன் பண்ணாம அவங்களே வச்சிருந்ததால ஆனந்த்ராஜ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. தன்னோட குழந்தைய வனிதா கடத்தி வச்சுட்டதாகவும் போன் கால்ஸ் மெசேஜஸ் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுக்கு வனிதா என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் குழந்தைய கடத்திட்டேன் அப்படின்னு போலீஸ்ல பொய்யான புகார் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா என்னோட குழந்தை ஹைதராபாத்ல பாதுகாப்பே இல்லாத நிலையில இருந்தா. முன்னாடி கோர்ட்ல குழந்தை அவர்கிட்ட 3 நாளும் என்கிட்ட 3 நாளும் இருக்கிறதா தான் முடிவாச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம குழந்தைய ஹைதராபாத்துக்கு கொண்டு போயிட்டாரு. செல்போன் நம்பர் அட்ரஸ் எதுவுமே கொடுக்காம போன நிலையில அவருக்கு தொடர்ந்து இமெயில் அனுப்பி குழந்தைய பத்தி நான் விசாரிச்சுட்டு வந்தேன். அந்த இமெயில்ல இருந்து என்னோட நம்பர் எடுத்துதான் என்னோட குழந்தை எனக்கு போன் பண்ணி இங்க நான் பாதுகாப்பா இல்ல, என்ன கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு கேட்டதுனால உடனடியா ஹைதராபாத் போயிட்டு போலீஸ்ல புகார் கொடுத்துட்டு என்னோட குழந்தைய மீட்டு கொண்டு வந்துட்டேன். என் குழந்தைய திரும்ப கொடுக்கற ஐடியாவே எனக்கு கிடையாது. கோர்ட்ல கேஸ் நடக்குது, அங்க போய் எதுவா இருந்தாலும் பேசிக்க சொல்லுங்கன்னு பயங்கர காட்டமா பேசியிருக்காங்க. ஆல்ரெடி வனிதா விஜயகுமாரோட விஷயத்துல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அது ரொம்ப பப்ளிக்காவும் ஆயிருக்கு. அவங்க பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், இளைய தளபதி விஜய் நடிக்கிற அடுத்த படத்துக்கு யார் ப்ரொடியூசர் அப்படிங்கிற பிரச்சனைக்கு வாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்றது தெரியுது. விஜய் அட்லியோட இயக்கத்துல விஜய் 61 திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து விஜய் நடிக்க போற அடுத்த திரைப்படம், அதாவது விஜய் 62 திரைப்படத்தை AR முருகதாஸ் இயக்க போறதாகவும் அந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க போறதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் 62 திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது லைகா நிறுவனம் கிடையாது, சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. எந்த நியூஸ் எப்படி வந்தாலும் இது எல்லாமே அபிஷியலா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால கான்பிடென்ட்டா பேச முடியும். இந்த விஷயம் அபிஷியல் ஆகலன்னா என்ன, அபிஷியலான ஒரு விஷயம் வந்திருக்கு, அத சொல்றேன் கேளுங்க. சாமி படத்தோட சீக்வல்ல ஹரி பயங்கர பிஸியா இருக்காரு. இந்த திரைப்படத்துல விக்ரம் கூட சேர்ந்து த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. மத்தபடி சாமி படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சாங்களோ அந்த செட் அப்படியே இந்த படத்துலயும் நடிக்கிறாங்க. சாமி திரைப்படத்தோட சாங்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில ரொம்ப இனிமையா இருக்கும். அவர் தான் இந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு பதிலா இந்த திரைப்படத்துல இசையமைக்க போறவரு தெலுங்கு தமிழ்னு 2 இண்டஸ்ட்ரியிலும் கலக்கிட்டு இருக்க ராக் ஸ்டார் நம்ம DSP தேவி ஸ்ரீ பிரசாத் தான். அண்ட் இப்போதைக்கு நம்ம விக்ரம் கௌதம் மேனனோட இயக்கத்துல துருவ நட்சத்திரம் படத்திலயும் விஜய் சந்திர இயக்கத்துல ஸ்கெட்ச் திரைப்படத்திலயும் பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்துதான் சாமி 2ல நடிக்க இருக்காரு. படத்தோட ஷூட்டிங் எல்லாம் வர ஜூலை மாசம் தொடங்க இருக்கு. இந்த திரைப்படத்துக்கு பிரியன் சினிமாட்டோகிராஃபி பண்ண இருக்காரு. அண்ட் நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் ஹரி கூட சேர்ந்து சிங்கம் 2 திரைப்படத்துல இசையமைச்சிருக்காரு. சக்சஸ்ஃபுல்லா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான சாங்ஸ கம்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹோப் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.